தமிழண்டா ரமேஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கமலோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. கமல் அவங்க லைஃபுக்குள்ள எப்படி வந்தாங்க, கமல் எப்படி அவங்க எப்போ ரசிக்க ஆரம்பிச்சாங்க, கமலோட எல்லா கோணங்களை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ. ஏன்னா நானும் அவங்க அப்பா அம்மா காலத்தில் சினிமாவை பார்க்க ஆரம்பித்து உள்ள அதுக்குள்ளே வந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கமலை எப்படி அவங்க லைஃபுக்குள்ளே கமல் எப்படி வந்தாங்கிறதெல்லாம் அதில் எனக்கு பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக கமலை லிரிக்ஸிஸ்டாக அவங்க பேசியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் தசாவதாரம் படத்தில் வந்த கல்லை மட்டும் கண்டால் அப்படிங்கிற வாலி எழுதின பாட்டை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? 5ல் 8 ஏன் கழியும் என்றால் 8ல் 5 ஏன் கழியாது. நானும் சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இது 8ல் 5 ஏன் கழியும் என்றும் 5ல் 8 ஏன் கழியாது. ஓம் நாராயணாய 5 எழுத்து. அதாவது ஓம் நமச்சிவாய தான் 8 எழுத்து. ஓம் பார்த்தீங்கன்னா ஓம் நம இச்சி வாய ஆரா, ஓம் சேர்த்தீங்கன்னா 8 எழுத்து. நாராயணாய 5 எழுத்தா, இது 5 எழுத்து. ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணாய. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா 8ல் 5 எண் கழியும் 5ல் 8 எண் கழியாது அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, ஓம் நமோ நாராயணாயங்கிறது 8 எழுத்து மந்திரம்னு வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க. அதுல ஓம்ங்கிறது ஓர் எழுத்து மந்திரம் தான் சொல்லுவாங்க. தமிழ்ல எழுதும்போது ஓ இம்னு 2 வந்தாலும் ஓம் அப்படிங்கிறது ஒரே எழுத்து அப்படிங்கிறத அவங்க கணக்குல எடுத்துக்குவாங்க. ஸோ ஓம்ங்கிறது ஒரு எழுத்து, நமோ நாராயணாயா அப்படிங்கிறது 8 எழுத்து மந்திரம். நமசிவாயாங்கிறது 5 எழுத்து மந்திரம். நம சிவாயா 5 எழுத்து மந்திரம். அதுல வைஷ்ணவர் கமல் விஷ்ணுவை கும்பிடுறவர். ஸோ நமோ நாராயணாயங்கிற 8க்குள்ள 5 அடக்கம். நீங்க விஷ்ணுவை கும்பிட்டாலே சிவனையும் கும்பிட்ட மாதிரி கணக்கு தான். விஷ்ணு தான் பெரிய கடவுள் அப்படிங்கிற பொருள் தான். ஸோ 5க்குள்ள 8 இல்ல, 8க்குள்ளதான் 5 இருக்குன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வரையிலே சொல்லியிருப்பாரு. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் ஏற்காதுன்னு சொல்லி. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. அஷ்ட அப்படின்னா 8, பஞ்ச அப்படின்னா 5. இதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. இதே பாட்டுல இன்னொரு சூப்பர் வரி அவர் எழுதியிருப்பாரு. 99% ஆட்களுக்கு இது நிச்சயமா தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டான்னு திட்டாம, சப்போஸ் தெரியாதவங்களுக்காக வச்சுக்கோங்களேன். 2வது சரணத்துல ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் செய் இந்த விஷ்ணுதாசன் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் செய் இந்த விஷ்ணுதாசன். கமலுடைய அம்மா பேர் ராஜலட்சுமி, அப்பா பேரு ஸ்ரீனிவாசன். கமலஹாசன் அப்படிங்கறத கமலம் அப்படின்னா தாமரை, தாமரையில வீற்றிருக்கிறவர்னா விஷ்ணு. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன் சே இந்த கமலஹாசன் அப்படின்னு வச்சுக்கலாம். படத்திலயும் ஒரு வைஷ்ணவரா அவர் விஷ்ணுதாசனா இருக்கிறதுனால விஷ்ணுதாசன் கமலை குறிக்கிறது. கமலை போற்றி ஒரு வரி எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த வரியில வாலி என்ன எழுதியிருப்பாருன்னா, நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரங்கராஜன் தான் பெருசுன்னு விஷ்ணுவையும் சொல்லியாச்சு, நான் தான் பெருசுன்னு வாலி அவரே சொல்லிட்டாரு. வாலியோட இயற்பெயர் ரங்கராஜன். நம்ம வாலி